Hi students, today we are going to see about 7th standard English Unit 2 Section 1 those 6 days. Okay, first we will see the introduction part. A young student wrote these diary entries when she went on a road trip with her family. What were her experiences like? Was the trip as she expected? Read on as she takes us through the various scenes of the family came across. Okay, so this is the introduction part. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை வந்து அவங்க குடும்பத்தோட பயணம் செய்கிறாங்க. அப்போ அதை வந்து டைரியில் எழுதி வைக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு என்னென்ன அனுபவம் அதிலேருந்து கிடச்சிது, என்னென்ன சந்திச்சாங்க, அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஆன் மண்டே. ஸோ மண்டே 22 July 2013. Clouded skies and rains bring excitement and joy with them. Today dark clouds appeared on the horizon. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அந்த எப்படி அந்த இயற்கை காட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஃபுல்லாக வந்து மேகமூட்டத்தோட கிட்டத்தட்ட மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. I felt cheerful all of a sudden. The sweet smell of wet earth inebriated me. At last the monsoons had arrived in Delhi. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஐ ஃபெல்ட்னா இங்கே வந்து அந்த பொண்ணை குறிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு தான் டைரி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்படி திடீர் மாற்றம் ஏற்பட்டோன்னா அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, அந்த மண் வாசனை அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுது, மழை வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டுது. அட் லாஸ்ட் த மன்சூன் ஹேட் அரைவ்ட் இன் டெல்லி. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழைக்காலம் வர ஆரம்பிச்சிச்சு எங்கே, டெல்லியில். அண்ட் வாட் அ மன்சூன், த ரெயின் லாஸ்டட் ஃபார் ஓவர் an hour. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அம்பர்லாஸ் வேர் ஆஃப் நோ யூஸ். ஸோ அந்த கொடையெல்லாம் கையில் வச்சுருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. சடன்லி தேர் வேர் டிராஃபிக் ஜாம்ஸ் எவ்ரிவேர். திடீர்னு இந்த மாதிரி மழை பெஞ்சோன்னா எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம், வண்டியெல்லாம் அப்படியே ஜாம் ஆகி நிற்குது. பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் பிகான் டு ஹாங் ரூட்லி. ஸோ அங்கனைக்கு பஸ்ஸு கார் எல்லாம் நிப்பாட்டி போட்டோன்னே என்ன ஹார்ன் அடிக்கிறாங்க வேகமாக. ஏன்னா ஒரு கார் ஃப்ரெண்டில் போனால் தானே அடுத்தடுத்து கார் போகும், அதனால அப்படி ஹார்ன் வேகமாக அடிக்கிறாங்க. Children had trouble going to school and older people to office. ஸோ இதனால் டிராஃபிக் ஜாம் ஆனதுனால குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது, பெரியவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு நிற்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பட் the first monsoon showers always bring great joy and many children decided to play in the rain on their way to school. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மழைக்காலம் வரும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக குழந்தைங்கள ரொம்ப ஆர்வப்படுவாங்க. ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி மழை பெஞ்சால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மழையில் நனைஞ்சிட்டு போகிறது மாதிரி. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஃபஸ்ட்டு நாள் நடந்த சம்பவத்தை ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், டியூஸ்டே 23 July 2013. I went for my music lessons. ஸோ அவங்க மியூசிக் கிளாஸ் போகிறாங்க, அங்கே போகிறாங்க. I sat down with the other students to sing songs to welcome the first showers of rain. ஸோ என்ன பண்ணுறாங்க, மற்ற மாணவங்க கூடலாம் சேர்ந்து அவங்க வந்து இந்த மழைக்காலத்தை வரவேற்கிறதுக்கான பாடல்கள்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. Sweet lightning music filled with air, the soft patter of raindrop on the windows and the cool breeze added to the charm of the atmosphere. ஸோ அந்த மழை காலத்தை வர்ணிக்கிறாங்க. எப்படின்னா அந்த காற்றெல்லாம் நல்ல சாஃப்டாக வீசுது, அந்த மண் வாசனை, அப்புறம் வந்து ஜன்னல்லாம் வந்து அந்த மழைத்துளி அப்படி டாட்டாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு வர்ணிக்கிறாங்க. மியூசிக் கேன் பி வெரி சூத்னிங் அண்ட் கிவ் ஒன்
சோல்ஸ் அண்ட் பீஸ். ஸோ ஆறுதலையும் அமைதியும் தருது. எது மூலமாக? அந்த இசை மூலமாக நம்மளுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் அமைதியும் தருதுன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. When I pick up my sitar and sing sweet melodies, I forget all my worries and feel at peace. ஸோ அந்த பொண்ணு வந்து சித்தார் வாசிக்கிறாங்க. அதை வாசிக்கும் போது அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மறந்து ஒரு அமைதி அவங்களுக்கு தெரியுது அந்த பாடல் பாடுறதுனால. ஸோ இது வந்து செகண்ட் டே நடக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் டே, வெனஸ்டே 24 July 2013. My family decided to take a holiday and visit my grandparents to stay on a farm in Shimla. ஸோ அவங்க குடும்பம் வந்து பிளான் பண்ணுறாங்க, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அவங்க தாத்தா பாட்டியை வந்து பார்க்க போகலாம். அவங்க எங்கே இருக்காங்க? ஷிம்லா. ஃபார்ம்னா ஒரு கிராம பகுதியில் இருக்கிறாங்க. We wanted to enjoy the rain drilling over the tree, which is hard to experience in the midst of all the population and crowd that fills Delhi today. ஸோ இந்த மழைக்காலத்தை வந்து ரொம்ப இனிமையாக கழிக்கணும்னு அவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க. ஆனால் இந்த டெல்லியில் மிட்டஸ்ட்னால் நடுப்பகுதியில், ஏன்னா டெல்லி வந்து ரொம்ப பாப்புலேட்டட், அதாவது மக்கள் தொகை நெருக்கமான இடம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிராம பகுதியிலன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக மரம் செடி கொடிகள் அந்த இதில் நல்ல சந்தோஷமாக கழிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்குனால அங்கே அவங்க தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க ஷிம்லாக்கு. On our way we crossed many villages. ஸோ அவங்க பயணம் போகும்போது நிறைய கிராம பகுதிகளை பார்த்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு the grass on the hills was still a pale yellowish green tinged with brown, but the monsoon would soon change it into a deep green. ஸோ அந்த புல்வெளியெல்லாம் குன்றுகள் பகுதியில் எப்படி பார்க்குறதுக்குன்னா பழுப்பு நிறத்தில் அப்படி தெரியுது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் பழுப்பு நிறத்தில். ஆனால் இந்த மழை காலத்தினால அந்த இலைகள்லாம் எப்படி மாறுது? கரும் பச்சையாக மாறுது அப்படின்னு அந்த பொண்ணு வர்ணிக்கிறது. We saw women gracefully swinging by with pitchers perfectly balanced on their head. ஸோ அதே மாதிரி அடுத்து அவங்க குடும்பத்தோடு என்ன பார்க்குறாங்க? நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக பிக்சர்ஸ் அப்படின்னா குடங்கள் தலையில் வைத்து அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அடுக்கடுக்காக வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறத பார்க்குறாங்க. On the way we stopped the car as we couldn't resist the pleasant scene around us. ஸோ போகிற வழியிலே திடீர்னு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டுறாங்க. ஏன்னா இந்த இயற்கை காட்சிகளை நல்லா பார்க்குறது இந்த மழைக்காலத்தில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை நிறுத்துகிறாங்க. My mother took out the eats and within the minutes we had a nice spread in front of us. ஸோ ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதாவது சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மழைக்காலத்துக்கு அதுக்கும் அந்த இனிமையான கிளைமேட்டுக்கு அதுக்கும் அவங்களுக்கு பசியெல்லாம் போய் வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. We enjoyed sandwiches and fruits and played on the lush green grass. ஸோ அவங்க வந்து சாண்ட்விச் பழங்கள் நிறைய, அந்த சாண்ட்விச்னால் உங்களுக்கு தெரியும், ஃப்ரூட்ஸ் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த லஷ்னான அந்த புல்வெளியில் அழகாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. The freshness of faintly tinted buds and beauty of the place were breathtaking. ஸோ அந்த சுற்றி இருக்க இடங்களெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிக்கும் போது மூச்சு விடுறது, அந்த இயற்கை காற்றை வந்து சுவாசிக்கிற மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக அவங்க ஃபேமிலியே நினைக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து தேர்ட் டே நடந்தது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டே we reached the farm and more delights awaited us there. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துட்டாங்க. Trees were laden with fruits in the orchard.
ஸோ அந்த மரங்கள்லேருந்து விழுகிற பழங்கள் எல்லாம் கொட்டி அப்படி நிரம்பி கிடக்கு அவங்க தோட்டத்தில். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் ஹாப்பி டு see us. ஸோ அவங்க தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆல் ஆஃப் us got together to pick the fruits. அடுத்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் சேர்ந்து அந்த கீழே விழுந்த பழங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. It was heavenly to sink my teeth into the juicy apples and creamy guavas fresh from the trees. ஸோ அதாவது அந்த பழங்கள், அதாவது என்னென்ன பழங்கள் சொல்லியிருக்காங்க, ஆப்பிள், இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது, எந்த உரமும் இல்லாமல் இயற்கையாக வந்து வளரக்கூடிய அந்த ஆப்பிள் கோவாலாம் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக அப்படி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறாங்க. we helped pack the fruits into basket. ஸோ அந்த பழங்களை எல்லாம் கூடைக்குள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க. the fruits filled the air with a delightful fragrance. ஸோ அந்த காற்று, இயற்கை காற்றில் இந்த பழங்களோட மணங்களும் நல்ல இனிமையான ஒரு நறுமணத்தை கொடுத்துச்சு. I decided to carry back some fresh fruits for all my friends and neighbors. ஸோ இந்த பொண்ணு என்ன டிசைட் பண்ண நினச்சாங்க, இதிலேருந்து நம்ம கொஞ்சம் பழங்கள் வந்து அவளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நினச்சாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டே, 5th டே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃப்ரைடே 26 July 2013. In the morning we went to a village nearby. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க, அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க. பாய்ஸ் வேர் அவுட் இன் த ஃபீல்ட்ஸ் ஃப்ளையிங் கைட்ஸ். அங்கே நிறைய பசங்களெல்லாம் வெளியில் கார்டனில் புல்வெளியில் என்ன பண்ணுறாங்க, பட்டம் விட்டு விளையாடுறாங்க. கைட் ஃப்ளையிங் இஸ் அ வெரி பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம நாட்டில் பொதுவாக இந்தியாவில் வந்து அந்த பட்டம் பறக்க விடுறது பொதுவான ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம், புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு. In some states, people love to fly kites on Raksha Bandhan and Independence Day. அதிலே நம்ம இந்தியாவிலே வந்து நிறைய மாநிலங்களில் என்ன பண்ணுவாங்க, இந்த ரக்ஷா பந்தன்னா தெரியும், அதாவது அண்ணன் தங்கை அக்கா தம்பி அந்த மாதிரி ராக்கி கட்டுவாங்க தெரியும்ல. அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின விழா அன்னைக்கு தான் வந்து அந்த பட்டம் பறக்க விட்டு விளையாடுவாங்க. ஓகேவா? பட் டுடே த சில்ட்ரன் ஆர் மேக்கிங் ஃபுல் யூஸ் ஆஃப் த ப்ளசன்ட் வெதர். ஸோ ஆனால் இப்போ வந்து இந்த அழகான மழைக்காலத்தில் நல்லா விளையாடுறதுக்காக வேண்டி இப்போவும் நிறைய குழந்தைங்கள் வந்து பட்டம் பறக்க விட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சீம்ஸ் அ கைட் ஃப்ளையிங் காம்படிஷன் இஸ் பீயிங் ஹெல்ட். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பட்டம் பறக்க விடுற யார் வந்து அது ரொம்ப உயரமாக பறக்க விடுறாங்க அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்கிற மாதிரி தெரியும். ஒன் கேன் see colorful kites in the sky and boys running around with stick in hand to grab the kite cut by their rivals. ஸோ வந்து நிறைய பேர் பட்டம் பறக்க விட்டு அதை வந்து ஹேண்டில் எப்படி வந்து ட்ரையல் விடுறாங்க, எவ்வளோ உயரமாக பறக்குது அப்படின்னு நிறைய பசங்க. I too tried my hand at kite flying. The kite took some time to get off the ground, and when it finally went up high in the sky, my heart too soared with joy. ஸோ அந்த பொண்ணும் ட்ரை பண்ணுறா, இன்னும் நானும் பட்டம் பறக்க எப்படின்னு. அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு கீழே தரையில் இருந்துட்டு எழும்பாமே இருந்தது. ஆனால் அது வேகமாக உயர பறக்க அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் சந்தோஷம் வந்து அவளுக்குள்ளே வந்தது. இது வந்து 5th டே நடந்தது. இனி லாஸ்ட் டே பாருங்கள். சாட்டர்டே 27 July 2013. எவ்ரி மார்னிங் we left for home. It had been a pleasant holiday, but we had to get back to school on Monday. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து எழுந்திரிக்கும் போது திரும்ப வீடை ஞாபகப்படுத்துது. இந்த நாளும் மறுநாள் என்ன தோணுது, கிட்டத்தட்ட சாட்டர்டே வந்துச்சு. ஸோ மண்டே திரும்பவும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. when we reached home we were very tired. ஸோ 5 டேஸாக ட்ராவல்லே இருந்திருக்காங்க. அதனால சாட்டர்டே திரும்பவும் வீடு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டாயிட்டாங்க. we had a light dinner and then my mother asked us to go to bed. ஸோ அவங்க வந்து வீடு திரும்பும்போது நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ
சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடணும், அவங்க அம்மா எல்லாரையும் தூங்க சொல்கிறாங்க. When I looked out of my window, the sky was lit with bright stars. ஸோ எல்லோரும் படுக்க அந்த பொண்ணு வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறான், வானம் ஃபுல்லாக வந்து நல்ல அழகான நட்சத்திரங்கள் ஒளி வந்து நல்லா தெரியுது. My little brother was sitting near the window and gazing at the sky when my mother came and stood next to him. ஸோ வந்து அவள் லிட்டில் பிரதர்னால் ஸோ அந்த பொண்ணோட தம்பி வந்து ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு மேலே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு அடுத்து அவங்க அம்மா வந்து அவனுக்கு அடுத்து வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. The sight of them standing close together touched me and made me realize how contented and blissful my world is. ஸோ அந்த இயற்கை காட்சியை பார்த்து அடுத்தடுத்து அவங்க குடும்பம் ஒன்றா நிற்கிறத பார்த்து அவளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அழகான உலகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவளுக்குள்ளே தோணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியை ரைட் பண்ண பொண்ணோட பேர் நேஹா சஹோஜா. ஓகேவா? ஸோ நைஸ் ஸ்டோரி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் 2 or 3 டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிங்க. இதில் உள்ள சினானிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், கொஸ்டின் ஆன்சர்லாம் நெக்ஸ்ட் டே நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வரும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.